ஆடி மாதம் வந்துட்டாலே காளான் தானே இங்கே ஸ்பெஷலு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் புத்து இருந்துச்சு. புத்துக்கு பக்கத்தில் நிறைய காளான் முளைச்சி இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் பறித்து இந்த கவரில் போட்டு வச்சுருக்கோம். நீ பாருங்கள், இதை வந்து கொட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தம்பி காட்ட சொல்கிறான், தம்பியும் காட்டிடுவோம். இந்த பாருங்க எப்படி இருக்கு தம்பி, ஒரு ஆள் சொல்கிறான். சூப்பர் சூப்பர் பை. காலம் இதை வந்து இப்படி உடச்சிட்டு மேலே உள்ள தோலை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். அப்படி உரிச்சா தோல் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். தோல் வந்துடும். தம்பி பாருங்க, ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு பிச்சு பிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அவரும் ரொம்ப ஆர்வமாயிட்டார் காளானை பற்றி. இப்போ க்ளீன் பண்ணுறாரு. எப்படா சமைச்சு சாப்பிடுவோன்ட்டு அவர் என்னடி தங்கம் பண்ணுறீங்க? காளான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லுங்க. அப்படியா, சொல்லுங்க. இப்போ காளான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் உப்பு இதோட போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்குவோம். பத்தாது. உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டோம். 2-3 வாட்டி கழுவியாச்சு. வந்து இதை அள்ளி எடுத்து வச்சுக்குவோம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் 2, 4 தக்காளி எடுத்துட்டோம் கழுவி. இதெல்லாம் நறுக்கி எடுத்துட்டோம். சும்மா சும்மா வெளியே அனுப்பாங்க. காய்ச்சி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் போட்டுக்குவோம். க்ளீன் பண்ண காளானை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்குவோம். வேகட்டும். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற
வச்சுருக்கேன். குழம்புக்கு புளி ஊற்றணும். தேவையான அளவு மிளகாத்தூள் கொடுப்போம். கரைச்சி வச்ச புளியை வந்துட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வேகட்டும். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ஃபைனலாக குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. காளான் குழம்பு இந்த பாருங்க. ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் டேஸ்ட் பார்க்க கொடுக்க போகிறோம்.